ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் சுமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னாபிஷேகம் செய்தால் என்ன பலன், எப்படி செய்வது, நான் எப்படி அன்னாபிஷேகம் வீட்டில் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்தது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு. நம்ம எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னா முதல் நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பூஜை வந்துட்டு நமக்கு ஈஸியாக முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 to 9. அந்த டயத்தில் வந்து என்னால் பூஜை பண்ண முடியாது, அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 அந்த டயத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். 3 மணி வரைக்குமே டைம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே 10 to 12 ராகு காலம், 3 to 4 வந்து யமகண்டம். இந்த நேரத்தில் பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த 1 to 3 மணிக்குள்ளே பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். ஆனால் நான் பூஜை பண்ணும்போது 1 மணிலேருந்து ஒரு 2:30 மணி ஆச்சு நான் பூஜை முடிக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் பூஜை பண்ணுறோம் அப்படின்றதால கொஞ்சம் உட்காந்து பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு நம்மளால் பூஜை பண்ண முடியாது. அதனால் ஒரு மணப்பலகையில் எங்கிட்ட இருக்கிற சிவன் ஃபோட்டோவும் நம்மகிட்ட இருக்கிற லிங்கத்தையும் எடுத்து முன்னாடி வச்சு அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு ஒரு விளக்கு, ஆத்ம விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம எங்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்படிகலிங்கம் இருக்குது. அந்த ஸ்படிகலிங்கத்திற்கு ஒரு 5 விதமான அபிஷேகம் பண்ண போகிறேன். பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் இவை கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்படிகலிங்கத்துக்கு நம்ம வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ணணும். இப்போது நம்ம அன்னாபிஷேகம் பண்ணுறதால நமக்கு என்ன புண்ணியம், நமக்கு என்ன கிடைக்கும் நன்மைகள் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே லிங்கத்தை தரிசனம் பண்ணியிருப்போம். லிங்கம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி 3 பகுதியாக இருக்கும் இல்லைங்களா? இது இந்த 3 பகுதியை 3 பாகமாக சொல்லுவாங்க. பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், சிவபாகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாகமாக கூட இதை சொல்லுவாங்க. இந்த ஐப்பசியில் வரக்கூடிய அன்னாபிஷேகம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்களிலேயே மிகவும் ஒரு உயர்வான அபிஷேகமாகும். சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் இந்த ஒரு நாளில் மட்டுமே லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிக உயர்ந்த அபிஷேக பலனை நமக்கு தரும். ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானை அன்னாபிஷேகம் செய்த அந்த திருமேனியை தரிசிக்கும் புண்ணியம் வந்து பல பிறவிகளுக்கும் நம்மை தொடர்ந்து வருமா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து அந்த அன்ன தரித்திரன்றதே வரவே வராது அப்படின்றது பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ நம்மளை திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது இந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த அன்னாபிஷேகத்தை நாம் பார்க்குறதால நமக்கு வந்து அந்த புண்ணியம் சேருது. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ற ஒரு பழமொழியே உருவானது. இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா கோவில்கள் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்திற்கு அரிசி, காய்கறி, பழம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே முடியாது, நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் பணமாக கூட அபிஷேகத்திற்கு என்ன தேவையோ பணமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பொருளை வாங்கி லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப சிறந்தது. சிவன் கோயில்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் நடத்தப்படும் மிக முக்கியமான ஒரு உற்சவம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்னாபிஷேகம். இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும். அதனால தான் அன்னாபிஷேகத்தை தரிசித்தா கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது. அப்படிப்பட்ட மகா பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம வந்துட்டு கோவில்லையும் போய் பார்க்கலாம், வீட்லேயும் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் நம்மக்கிட்ட வந்து கருங்கல், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஸ்படிகம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம ஷோவுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த பீங்கானில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணக்கூடாது. அதில் பண்ணால் கூட நமக்கு அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வெளியில் ஷோகேஸ்க்கு வச்சுக்கிறது ஷோகேஸில் இருக்கட்டும், அதை நம்ம பூஜைக்காக கூட வச்சுக்கலாம். பட் வந்து அபிஷேகத்துக்கு அது நல்லது அல்ல, உகந்தது அல்ல. அதனால் வந்து நமக்கு எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. நம்மளுடைய மன திருப்திக்கு வேணால் அதை பண்ணிக்கலாமே தவிர பட் நமக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் அது கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி இதில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ண வேண்டாம். ஸ்படிகம் கிடைச்சா ஸ்படிகத்தில்
செய்யுங்க. இல்லைனா பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி பொருட்களில் நம்ம செஞ்சோம்னா நம்ம என்ன வேண்டி செய்கிறோமோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், வீட்டிலலாம் வந்துட்டு லிங்கத்தை வச்சு படைக்கலாமா, படைக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே இப்போ வந்துட்டு கொலுவில் வைக்கும் பொழுது லிங்கத்தெல்லாம் வச்சுருப்பேன் பாருங்கள். இதெல்லாம் வீட்டில் வைக்கலாமா, சிவனை வந்து வீட்டில் வச்சு படைத்தோம் அப்படின்னா சிவனை மாதிரியே நம்மளும் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவனை கும்பிட்டவங்க இது வரைக்கும் அந்த தரித்திரமோ அந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவருடைய கருத்துகள், அவருடைய எண்ணங்கள் எதுவோ அந்த மாதிரி தான். நான் அது தவறு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அவங்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து எது சரின்னு படுதோ, சிவனை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் சிவன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சிவன் ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. இல்லை அப்படின்னாக்கா விட்டுடுங்க. எதுவுமே வந்துட்டு நம்ம டவுட்ஃபுல்லாக செய்யவே கூடாது. நமக்கு சரின்னு தோணுதா டக்குன்னு அதை செய்யணும், இல்லை தவறுன்னு தோணுச்சுன்னா செய்ய வேண்டாம். அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே. அதை மனசை உறுத்திக்கிட்டே எந்த ஒரு அதுவும் சாமி கும்பிட்றத பொறுத்தளவுக்கு மனசு உறுத்திக்கிட்டே எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது. இது நடக்கும், இது சரி அப்படின்னா செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவனை வச்சு நான் வணங்கியிருக்கேன். அது பீங்கான் தான். அது எனக்கு வந்து அது நான் கடவுளாகவே பார்த்ததால் அதை எடுத்து அகற்றி அது பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸில் வைக்க எனக்கு மனசு இல்லை. அதனால் என்னுடைய பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் சாமியாக வணங்கினதால் அதை நான் சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ நான் வந்து அபிஷேகம்லாம் எதுக்கும் அதுக்கு பண்ணுறதில்ல. நான் ஸ்படிகலிங்க வாங்கி அதுக்கு தான் வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னவோ என்னுடைய மனசு, அது அவரவர் மனநிலையை பொறுத்து. அது நான் அவங்கள கடவுளாக பார்த்ததால் அது அப்படியே பூஜை ரூம்லேயே இருக்குது. அதை வந்து ஷோகேஸில் கொண்டு அதை வந்து ஒரு பொருளாக எனக்கு வைக்க மனசு இல்லை. அதனால் நான் என்னுடைய பூஜை ரூமில் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ஸ்படிகலிங்கத்துக்கு ஒவ்வொரு அபிஷேகமாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பித்தளை தாம்பூலம் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வாழையில் வச்சுக்கிட்டா கூட ஓகே, நம்மளோட விருப்பம்தான். நான் வந்துட்டு சாப்பாடு வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். சுட சுட போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பித்தளை பிளேட் எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற லிங்கத்தை எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச சாதம், பழம், நம்மக்கிட்ட நீங்கள் வந்து என்னென்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து சாதமும் கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் இருக்குல்லையே அதை மட்டும் கொஞ்சம் உதிர்த்து வச்சுருந்தேன். இப்போது அதுவும் வந்துட்டு பச்சரிசி சாதத்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ணணும். இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம வீட்டுக்கு சமைக்கிற அந்த அரிசியில் வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ண வேண்டாம். பச்சரிசியில் செய்த சாதத்தை தான் நம்ம வந்துட்டு ஐயனுக்கு வந்து படைக்கணும். ஸோ அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்துட்டு ஸ்படிகத்தை வச்சு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லி, இல்லை ஸ்லோகம் எதுவும் தெரியல அப்படின்னா ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாதத்தை அந்த லிங்கத்தை ஃபுல்லாக மறைச்சிருங்க. மறைச்சிட்டு நான் கொஞ்சோண்டு வந்து மாதுளை உதிர்த்து வச்சுருந்தேன். அதையும் நான் ஓம் நம சிவாயானா சொல்லி அந்த மாதுளை முத்துக்களையும் அந்த லிங்கத்திற்கு அர்ப்பணிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வில்வம் அல்லது பூக்கள் இல்லை நாணயம், உங்களால் என்னத்தால் அர்ச்சனை பண்ண தோணுதோ அதை வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் வில்வ மரம் நிறையா இருக்குது. அதனால் நான் வில்வ இலையை பறித்து சாமிக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு வில்வ அர்ச்சனை பண்ணிட்டேன். அது உங்களுக்கு என்ன தெரியுதோ சிவபுராணம் படிக்கலாம், இல்லை சிவனுக்குரிய அஷ்டோத்திரம் 108 அதை படிக்கலாம். நமக்கு என்ன சிவனுடைய பாடல்கள் தெரியுமோ அதை எல்லாமே படித்து பூக்களாலேயோ இல்லை வில்வத்தாலேயோ நமக்கு எதில் அர்ச்சனை பண்ணணும்னு தோணுதோ அர்ச்சனை பண்ணி அந்த அன்னத்தில் நம்ம இறைவனை எழுந்தருளை செஞ்சு நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அத்தனையும் கேட்டு நம்ம இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு அன்னாபிஷேகத்தன்னைக்கு இப்படி தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீட் சும்மா செல்வா. தேங்க்யூ.